தேசிய கொடியும் குடியரசு தினமும் அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு கூடுதல் பலன் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்ற மைய மண்டபத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார். இதற்காக நாடாளுமன்றத்திற்கு வந்த குடியரசுத் தலைவரை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்டோர் அழைத்துச் சென்றனர். இதையடுத்து உரையாற்றிய குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் உட்பட கொரோனா தொற்றால் உயிரிழந்த அனைவருக்கும் இரங்கல் தெரிவித்தார். மத்திய அரசின் துரிதமான நடவடிக்கையால் லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தி இருப்பது பெருமையளிப்பதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். சொந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது இந்தியாவின் மனிதநேயத்தை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். தேசிய கொடியும் குடியரசு தினம் போன்ற புனிதமான தினமும் அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று அவர் வேதனை தெரிவித்தார். मेरी सरकार ने लोकतंत्र में अभिव्यक्ति की आज़ादी और शांतिपूर्ण आंदोलनों का हमेशा सम्मान किया है, लेकिन पिछले दिनों हुआ तिरंगे और गणतंत्र दिवस जैसे पवित्र दिन का अपमान बहुत दुर्भाग्यपूर्ण है. விவசாயிகளுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்த உரிமையும் சலுகையும் புதிய வேளாண் சட்டங்களால் பறிக்கப்பட மாட்டாது என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டினார். அத்தோடு புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு கூடுதல் வசதிகள் கிடைத்திருப்பதாகவும் கூறினார். புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து வேளாண் சட்டங்களை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் மீண்டு வருவதாகவும் பல்வேறு நாடுகளும் முதலீடு செய்ய முன்வருவதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்தார். கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் 20 இந்திய வீரர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளது ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க எல்லையில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உரையின்போது காங்கிரஸ் எம்பி ரவ்னீத் சிங் பிட்டு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக, சிவசேனா உள்ளிட்ட 16 எதிர்க்கட்சிகள் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணித்தன. முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொருளாதார தொகுப்புகள் 4 முதல் 5 இடைக்கால பட்ஜெட்டுகளுக்கு இணையாக அமைந்ததாக மோடி தெரிவித்தார். 2020 में एक नहीं, हमें वित्त मंत्री जी को अलग अलग पैकेज के रूप में एक प्रकार से 4-5 मिनी बजट देने पड़े. यानी 2020 एक प्रकार से लगातार मिनी बजट का सिलसिला चलता रहा. இந்த சதாப்தத்தின் முதல் கூட்டத்தொடர் நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் கண்ட கனவுகளை நிறைவேற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு வந்திருப்பதாகவும் கூறினார். இந்த அமர்வில் அடுத்த 10 ஆண்டுகளை மையமாக கொண்ட விவாதங்கள் இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை நடத்தினார். நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் போது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை அந்த நேரத்தில் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். குடியரசுத் தலைவர் உரையிலிருந்து வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறப் போவதில்லை என்று தெளிவாக தெரிய வந்துள்ளதாக திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் தரப்பின் கூட்டணி கட்சியினரும் குடியரசுத் தலைவரின் உரையை புறக்கணித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஒரு அரசுக்கு பிடிவாதத்தை விட மனிதாபிமானமும் தன்னுடைய அரசின் கீழ் இருக்கிற மக்களின் மீது அக்கறையும் இருந்திட வேண்டும். ஆக தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதைப் போல
தாங்கள் செய்ததை நியாயப்படுத்த மட்டுமே இந்த அரசு முனைகிறது என்பது குடியரசுத் தலைவருடைய உரையிலிருந்து தெரிகிறது. கொஞ்சமும் கூட அவர் உரையிலிருந்து புரிவது இவர்கள் இதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று. ஆக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். வேளாண் சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் என்பது போன்று குடியரசுத் தலைவர் கூறியிருப்பது நாட்டின் ஜனநாயக பண்புக்கு எதிரானது என மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுவதற்கு மக்கள் சரியான பதிலை வழங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கிற 60% மக்கள் விவசாய சார்ந்த துறையில் இருக்கிறார்கள். அவருடைய நலன் முழுமையாக பறிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களினுடைய நலன் பறிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் என்ற கோட்பாடே சிதைக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் மீறி நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு செவிசாய்க்காமல் செவிமடுக்காமல் குடியரசுத் தலைவர் உரையில் இந்த சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொல்லுவது இந்த நாட்டினுடைய ஜனநாயக பண்புக்கு, இந்த நாட்டில் போராடி கொண்டிருக்கிற அறவழிப்பட்ட சிந்தனைக்கு எதிரானது என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் இந்த ஆண்டு 60 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுவரை 88,467 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வழியாக பேசிய முதலமைச்சர் தமிழக அரசின் துரிதமான நடவடிக்கையால் கொரோனா தொற்று பரவல் பெருமளவு குறைந்திருப்பதாக தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த ஆண்டு 60 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். 60 லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு தடுப்பூசி போடுவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு இதுவரை 88,467 பயனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி இன்றைக்கு போடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதலாக இந்தியாவிலே வழங்கிய அரசு தமிழ்நாடு அரசு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வாங்க தமிழக அரசு இதுவரை 7,605 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உருமாறிய கொரோனா தொற்று தமிழகத்தில் பரவாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கொரோனா அச்சுறுத்தல் மிகுந்த காலகட்டத்திலும் 61,500 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட சோதனையான காலகட்டத்தில் கூட நாங்கள் அம்மாவுடைய அரசு திறமையாக தொழில்துறை கையாண்டதன் விளைவாக 61,500 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஈர்த்து 74 புதிய தொழில்களை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் மருத்துவ நிபுணர் குழுவினருடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனாவை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டிய நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். இதனிடையே சென்னை அடையாறில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சுகாதார பணியாளர்களிடம் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் தயக்கம் இருப்பதாக கூறினார். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை இன்வைட் பண்ணும்போது அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் முழுமையாக வரதில்லை. அதனால தான் நாங்கள் மத்திய அரசுக்கு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், முன்னிலை பணியாளர்கள் பதிவு பண்ணுறதுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் பர்மிஷன் கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கோம்னா, முதியோர்கள் அவங்க பல்வேறு நோய்வாய்ப்பட்ட அவங்களும் வில்லிங்காக இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணால் முழுமையாக வரும். கொரோனா தொற்று குறைகிறது என்பதற்காக தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுப்பது தவறு என கூறினார். திருவண்ணாமலையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொதுமக்களின் பிரச்சனைகள் மீது 100 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பேன் என கோபாலபுரம் இல்லத்தின் முன்பு சபதம் ஏற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற மக்களின் குறை கேட்கும் தேர்தல் பரப்புரையை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொடங்கியுள்ளார். முதல் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களிடம் மு க ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உரையை தொடங்கிய மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்ட மனுக்கள் மீது திமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்றார். மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றியே தீர வேண்டும் என கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தின் வாசலில் வைத்து உறுதிமொழி ஏற்றதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.
உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் 100% உண்மையாக இருப்பேங்கிற வாக்குறுதியை திருவண்ணாமலையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 25ஆம் தேதி காலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையும் ஊடக தொடர்களை எல்லாம் அழைச்சு அவங்களுக்கு முன்னால நான் ஒரு சபதம் எடுத்தேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகம் எல்லா துறைகளிலும் எல்லா வகையிலும் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சியில் எந்த தரப்பு மக்களுக்கும் நிம்மதி இல்லை எனவும் விமர்சித்தார். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் தொகுதி கூட மோசமான நிலையில் இருப்பதாக சாடினார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழக எல்லா துறைகளிலும் எல்லா வகையிலும் அது அதல பாதாளத்திற்கு போயிடுச்சு. இந்த அதிமுக ஆட்சியில் எந்த தரப்பு மக்களும் நிம்மதியா இல்லை. எந்த தொகுதிக்கும் புதிய திட்டங்கள் கிடையாது. ஏன் முதலமைச்சர் தொகுதியா, துணை முதலமைச்சர் தொகுதியா, அமைச்சர்கள் தொகுதியா, எல்லாமே கேவலமா இருக்கு சொல்றதுக்கு. மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்க முடியாத நிலையில் இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க திமுகவால் தான் முடியும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்திருப்பதாக தெரிவித்தார். அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றியே தீர்வேன் என்றும் ஸ்டாலின் சூளுரைத்தார். மனுக்களை போட்டு வைத்திருக்கும் பெட்டியின் சாவி தன்னிடமே இருப்பதாகவும், திமுக வெற்றி பெற்று பதவி பிரமாணம் எடுத்த அடுத்த நாள் பெட்டியை திறப்பேன் என்றும் ஸ்டாலின் கூறினார். இதையடுத்து ஆரணி அருகே உள்ள சேவூர் கிராமத்தில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு.க. ஸ்டாலின் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் பாரபட்சமின்றி தகுதியுடைய முதியோர் அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்ல சாவியை தமிழக அரசு வைத்துக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகனான தீபக் மற்றும் தீபா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த விசாரணையின் போது நினைவில்லம் திறப்பு விழா முடிந்ததும் வீட்டின் சாவியை நீதிமன்ற பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும், கட்டடத்திற்குள் நுழைய பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது எனவும் தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் உரிய இழப்பீட்டுத் தொகையை செலுத்திய பிறகே வேதா இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதிகள் தனி நீதிபதி விதித்த உத்தரவுக்கு தடை விதித்தனர். சாவியை தமிழக அரசை வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஆணையிட்டனர். அதே சமயம் வேதா இல்லத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவு தொடரும் எனவும் நீதிபதிகள் கூறினர். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதில் ஆளுநர் ஆற்றும் உரை குறித்து விவாதிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட வேண்டிய புதிய சட்ட மசோதாக்கள் குறித்தும் தொழில் நிறுவனங்களுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு விரைவில் அனுமதி அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி மாத இறுதியில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் புதிய திட்டங்களை அறிவிப்பது குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு தற்போதை தெரிந்த காரணத்தினால்தான் மு.க. ஸ்டாலின் உங்கள் தொகுதி என்று பிரச்சாரம் மேற்கொள்வதாக அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள நேஷனல் பொறியியல் கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை மூலமாக தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், OTT விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் கலந்து பேசி சமரசம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிமுக அரசு குறித்து ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் சாடினார். உங்கள் தொகுதினா அது அவர் தொகுதின்னு சொல்லலை, உங்கள் தொகுதினா அதிமுக தொகுதின்னு சொல்றாரு. அதான் அர்த்தம். ஏன்னா எங்கள் தொகுதியில் அவர் ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, அதனால தான் இருக்கும். அவர் இப்போவுமே ரிசல்ட் தெரிஞ்சு வச்சு தேர்தல் முடிவு தெரிஞ்சதுனால தான் உங்கள் தொகுதி என்று வருகிறார். வரட்டும், ரொம்ப நல்லது தான். உங்கள் தொகுதிங்க, உங்கள் தொகுதினா அது எங்கள் தொகுதி. அதற்காக ஸ்டாலினுக்கு நன்றி. நல்ல டைட்டில் கொடுத்து. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அரசு ஊழியர்கள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மகாத்மா காந்தி நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி தீண்டாமை உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், IAS அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள நிலத்தின் மூலப்பத்திரம் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ளது எனவும் அதனை யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். வேலூர் சுற்றுப்பயணத்தின் போது தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் முரசொலி அலுவலக நிலம் தொடர்பாக பொதுமக்களிடையே பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எல் முருகனுக்கு சட்டப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்பியும் சரிவர பதிலளிக்கவில்லை என கூறி அவர் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் RS பாரதி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க எல் முருகனுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மூலப்பத்திரம் இருந்தால் காட்டவில்லை தானே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. மூலப்பத்திரிகை நீதிமன்றத்தில் இருக்கிறது, வந்து பார்த்து கொள்ளலாம். அதைத்தான் இந்த கம்ப்ளைண்ட்லேயும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்குரிய ஆதாரங்களையும் ஏற்கனவே மூலப்பத்திரத்தை கோர்ட்டில் சரண்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த மூலப்பத்திரத்தை பார்த்த பிறகுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நீதிமன்றம் நோட்டீஸை அனுப்பியது, ஆஜராகும்படி அனுப்பியது. ஆக இதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசியது பொறுப்பல்ல. இலங்கையில் நடந்தது போர்க்குற்றம் என்று பலர் திசை திருப்ப முயல்வதாகவும் அங்கு நடந்தது இனப்படுகொலை எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தமிழர்களை கொன்று குவித்ததாக இலங்கை அரசை கண்டித்து 2009ஆம் ஆண்டு முத்துக்குமார் என்ற இளைஞர் தீக்குளித்து உயிரிழந்தார். அவரது 12ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சென்னை குளத்தூரில் உள்ள முத்துக்குமாரின் நினைவிடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் வைகோ, பழநெடுமாறன், இயக்குனர் வ. கௌதமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட முத்துக்குமார் சிலையை வைகோ திறந்து வைத்தார். நம்முடைய லட்சியம் தமிழீழத்தை பெறுவது. போர்க்குற்றம் அல்ல, நடந்தது இனப்படுகொலை. போர்க்குற்றம் என்று சொல்லி அவர்களுக்கு சம உரிமைகள் பெற்றுத்தர வேண்டும் என்று சில பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு உடன்பாடு அல்ல, எனக்கு உடன்பாடு அல்ல, எனக்கு உடன்பாடு அல்ல. அது போர்க்குற்றம் அல்ல, இனப்படுகொலை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கிய கண்ணனுக்கு முதல் பரிசு வழங்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கருப்பண்ணன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 7 காளைகளை அடக்கிய ஹரிகிருஷ்ணன் என்பவர் காயம் காரணமாக பாதியிலேயே விலகியதாகவும் அவர் பயன்படுத்திய அதே 33ஆம் எண் கொண்ட பனியனை கண்ணன் என்பவர் போட்டுக்கொண்டு 5 காளைகளை அடக்கியதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கண்ணன் மொத்தமாக 12 காளைகளை அடக்கியதாக கருதி அவருக்கு முதல் பரிசு வழங்க விழா கமிட்டி பரிந்துரைத்துள்ளதாக கருப்பண்ணன் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே அதிக காளைகளை அடக்கிய தனக்குதான் முதல் பரிசு வழங்க வேண்டும் என அவர் மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கண்ணனுக்கு முதல் பரிசு வழங்க தடை விதித்த நீதிபதி மனு குறித்து பதிலளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். நாளை கண்ணனுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட இருந்தது குறிப்பிடத்தக்கது. போக்சோ சட்டத்தால் காதல் உறவில் உள்ள பல 10 பருவ இளைஞர்கள் வாழ்க்கையை இழந்து விடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு மைனர் பெண்ணை கடத்தி திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக ஈரோட்டைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் இந்திரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. ஈரோடு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் மற்றும் அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் பாதிக்கப்பட்டவருக்கு திருமணம் செய்ய இந்த வழக்கு தடையாக இருப்பதாகவும் அதனால் இந்திரனுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் கேட்டிருந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் பெண்ணின் நிர்பந்தத்தாலேயே இந்திரன் அழைத்துச் சென்றதாக பெண் அளித்த வாக்குமூலத்தை சுட்டிக்காட்டினார். மேலும் இதுபோன்ற வழக்குகளை கருத்தில் கொண்டு போக்சோ சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவர இதுவே தக்க தருணம் என்றும் தெரிவித்தார். கொரோனா காரணமாக நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் 70 விழுக்காடு கல்வி கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று கர்நாடக கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் அறிவித்துள்ளார். பள்ளிகள் 30 விழுக்காடு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அறிவித்த அவர் டியூஷன் கட்டணம் தவிர மற்ற கட்டணங்கள் பெற்றோரிடமிருந்து வசூலிக்க கூடாது என்றார். அந்த மாநிலத்தில் PUC எனப்படும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மே மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதிக்குள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் 10ஆம் வகுப்பு தேர்வுகளின் உத்தேச அட்டவணை குறித்தும் அம்மாநிலம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கு அதிநவீன போர் விமானங்களை விற்பனை செய்ய அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திற்கு அந்நாட்டு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விமானப்படையை வலிமைப்படுத்தும் நோக்கில் அந்நிறுவனத்தின் F-15EX என்ற அதிநவீன போர் விமானம் குறித்த தகவல்களை கேட்டு இந்தியா விண்ணப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்க போயிங் நிறுவனத்திற்கு அமெரிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த வாரம் பெங்களூருவில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சியில் கொள்முதல் தொடர்பாக போயிங் நிறுவனம் மற்றும் அரசு அதிகாரிகளிடையே ஆலோசனை நடைபெறும் என கூறப்படுகிறது.
தெரிவித்துள்ளது. போயிங் நிறுவனத்தின் F-15EX போர் விமானம் அனைத்து வானிலைகளிலும் இரவு பகல் என எல்லா நேரங்களிலும் சிறப்பாக செயல்படக்கூடியதாகும். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்திக்கவிருக்கிறார். அமைச்சரவை கூட்டம் சற்று நேரத்திற்கு முன்னதாக நடந்து முடிந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மற்றும் எழுவர் விடுதலை விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் முதலமைச்சர் விவாதிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஆளுநர் உரை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கூட்டம் முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தவிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். இன்று மிக முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று முடிந்தது. குறிப்பாக இன்று மாலை 5 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு கூடியது. அமைச்சரவையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இல்லாமல் அமைச்சர்களோடு சுமார் 1 மணி நேரம் முதலமைச்சர் ஆலோசித்தார். அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்பொழுது நேரடியாக தலைமைச் செயலகத்திலிருந்து கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் வளாகத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் மாதத்துடைய முதல் வாரத்துல ஆளுநரை சந்திப்பது என்பது வழக்கம். கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து ஒவ்வொரு மாதமும் முதலமைச்சர் சந்தித்து அதற்கான தகவல்களை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான 2021ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூட இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை மரபுபடி ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பது தமிழக ஆளுநருடைய உரையோடு தொடங்கும். அந்த வகையில் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூடுகிறது. குறிப்பாக ஏற்கனவே 70 விடுதலையில் விரைவில் ஒரு நல்ல முடிவு வர இருக்கிறது என்பதை பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்நோக்கி இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியமான சந்திப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக அரசினுடைய தலைமை செயலராக இருக்கக்கூடிய சண்முகம் அவருடைய பதவிக்காலம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டே அவருக்கான பதவிக்காலம் முடிந்தாலும் 3 முறை மத்திய அரசு அவருக்கான பணி நீட்டிப்புக்கான உத்தரவை நீட்டித்திருந்தது. அதனோடு அந்த நீட்டிப்பு என்பது இன்றோடு நிறைவு பெறக்கூடிய நிலையில அவருக்கான ஒரு பிரிவு உபசரிப்பு நிகழ்வு என்பதும் ராஜ்பவன் வளாகத்துல நடைபெற இருப்பதாக தெரிகிறது. ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதிலும் இந்த சந்திப்புக்கு பிறகு அந்த நிகழ்விலும் ஆளுநரும் முதலமைச்சரும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நாளை அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசுடைய புதிய தலைமைச் செயலாளரையும் தமிழக அரசு நியமிக்க இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு மிக முக்கியமான அம்சங்கள் இந்த சந்திப்பில் என்பது விவாதிக்கப்படும். விவாதத்துக்கு பின்பு நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த பிரிவு உபசரிப்பு விழாவில் தேநீர் நிகழ்வில் முதலமைச்சரும் ஆளுநரும் தலைமைச் செயலாளர் சண்முகம் அவருக்கான அந்த பிரிவு உபசரிப்பு விழாவில் கலந்து கொள்கிறாங்க. பாலவேல், நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களுக்கு. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி எல்லையில் போராடும் விவசாயிகளை வெளியேற்ற கோரி உள்ளூர் மக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர். சிங்கு எல்லையில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். இதனிடையே நாடாளுமன்றத்தை நோக்கி இடதுசாரி எம்பிக்கள் பேரணி நடத்தினர். குடியரசு தினத்தன்று டெல்லியில் நடந்த வன்முறையை தொடர்ந்து காசிப்பூர் எல்லையிலிருந்து வெளியேறுமாறு விவசாயிகளுக்கு காசியாபாத் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். எனினும் போராட்ட களத்திலிருந்து வெளியேற முடியாது என்று பாரதிய விவசாயிகள் சங்க தலைவர் ராகேஷ் திகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காசிப்பூர் எல்லையில் தொடர்ந்து தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் ஏராளமான மக்கள் கூடினர். ராஷ்டிரிய லோக் தளம் கட்சி தலைவர் ஜெயந்த் சௌத்ரி வந்து போராட்ட களத்தில் விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் காசிப்பூர் எல்லை மூடப்பட்டு மாற்று பாதைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதேபோல சிங்கு, மங்கேஷ், சபோலி, பியாவ் மணியாரி ஆகிய எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. சிங்கு, திக்ரி எல்லைகளில் போராட்டம் தொடர்வதால் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். சிங்கு எல்லைக்கு வந்த டெல்லி மாநில அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் எல்லைப் பகுதியில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளை பார்வையிட்டார்.
இந்நிலையில் போராடும் விவசாயிகளை வெளியேற்ற கோரி சிங்கு எல்லையில் உள்ளூர் மக்கள் போராட்டம் நடத்தினர். நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது ஏற்பட்ட மோதலில் காவல் அதிகாரி பிரதீப் பாலிவால் காயமடைந்தார். காவலர் ஒருவரை தாக்கிய விவசாயி மீது டெல்லி போலீசார் கடுமையாக தாக்குதல் நடத்தினர். இதனால் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இதனிடையே வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் சிரோன்மணி அகாலிதளம் கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். நாடாளுமன்ற மைய மண்டபத்தின் நுழைவு வாயிலில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் முழக்கம் எழுப்பினார். நாடாளுமன்றத்தை நோக்கி இடதுசாரி கட்சி எம்பிக்கள் பேரணி நடத்தினர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டை வளாகத்திற்குள் போராட்டக்காரர்களை உள்ளே அனுமதித்தது யார் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்கவும் வலியுறுத்தியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகள் குடியரசு தினத்தன்று டெல்லியில் டிராக்டர் பேரணி நடத்தினர். பல்வேறு பகுதிகளில் போலீஸ் தடுப்புகளை மீறி நகருக்குள் புகுந்ததால் ஆங்காங்கே வன்முறை வெடித்தது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி குடியரசு தினத்தன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செங்கோட்டைக்குள் ஏன் அனுமதிக்கப்பட்டனர் என்று கேள்வி எழுப்பினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டியதன் நோக்கம் என்ன என்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு சுமூக நிலையை எட்ட வேண்டும் என்றும் ராகுல் அறிவுறுத்தியுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்து அவற்றை கிடப்பில் போடுவதே உரிய தீர்வாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Repealing these laws and putting the laws into the waste paper basket. The government must not think that the farmers are going to go home. They are not going to go home. And my concern is that this situation is going to spread. We do not need this situation to spread. We need a conversation with the farmers and we need a solution. So that is broadly what I wanted to say. 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், 5 கட்ட காலமுறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை செவிலியர்கள் இன்று 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பணி செய்திட்ட எங்களுக்கு அரசு அறிவித்த 1 மாத ஊக்கத்தொகையினை உடனே வழங்கிட செய்திடவும். நாங்கள் செவிலியர்களாகிய எங்களுடைய நீண்ட நாள் கனவான மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தையும் படிகளையும் வழங்கிட கேட்குறோம். அதுதான் எங்களுடைய முதல் அம்ச கோரிக்கை. 2வது அம்ச கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எங்கள் உயிரையும் பொருட்படுத்தலை, எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துக்கல, இங்கேயே தங்கி இங்கேயே பிணியாளர்களுக்கு உதவி செஞ்சு பணி செஞ்சுருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் 1 மாத ஊதியத்தை சிறப்பு ஊதியமாக எங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐயா அவர்கள் தரேன்னு சொன்னாங்க. அதை இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. அதனால் அதை உடனே வழங்க ஆவணம் செய்திருமாறு கேட்டுக்கிறோம். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கருப்பு பட்டைகள் அணிந்து கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்களை நியமிக்க வேண்டும் எனவும், கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு 1 மாத ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை அரசு மருத்துவமனை வாயிலில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றப் போவதாகவும், தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் செயற்குழுவை கூட்டி அடுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அப்படி செவிசாய்க்காத வண்ணத்தில் நாங்கள் உடனடியாக அவசர செயற்குழுவை தமிழகம் முழுவதும் இருந்து செயற்குழுவை கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம்.
கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செவிலியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கொரோனா காலத்தில் பணியாற்றி உயிர்நீத்த செவிலியர்களின் குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையிலிருந்து சசிகலா சனிக்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு தண்டனை பெற்ற சசிகலா கடந்த 27ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். ஆனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் விக்டோரியா மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கொரோனா பாதிப்பு குறைந்ததுடன் தற்போது சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வந்துவிட்டதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனால் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சசிகலா டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் பெங்களூருவிலேயே வீட்டில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிப்ரவரி 5ஆம் தேதி அவர் சென்னை திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து திருச்சியிலும் சசிகலாவை வரவேற்ற அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். சசிகலா சிறையில் இருந்த காலத்தில் அமைதி காத்த அதிமுகவில் இருக்கும் அவரது ஆதரவாளர்கள் தற்போது குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாநகரில் கண்டோன்மெண்ட், ஸ்ரீரங்கம், உறையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சசிகலாவை வரவேற்ற அதிமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். அதிமுக மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை பெயர் புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் அதிமுக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களே வருக வருக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சசிகலா தலைமை ஏற்றால்தான் அதிமுக ஹாட்ரிக் வெற்றி பெறும் என்றும் அண்ணாதுரை கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அண்ணாதுரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொண்ட வீரர்கள் பாசறை திரும்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேண்டு வாத்தியங்கள், குதிரைப்படை வீரர்கள் அணிவகுக்க விஜய் சவுக் பகுதியில் இந்த ஆண்டுக்கான விழா நடந்தது. இதனை ஏராளமானோர் தனிநபர் இடைவெளி, முகக்கவசங்களுடன் கண்டு ரசித்தனர். மிடுக்காக வீரர்கள் அணிவகுத்து நடந்தது பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. கடந்த ஆண்டுகளைப் போல் இல்லாமல் இம்முறை நடந்த பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் வீரர்கள் மிக குறைந்த அளவிலேயே பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பை கண்டுகளித்தனர். அதிமுக மாவட்ட செயலாளரை மாற்ற வலியுறுத்தியும் அவருக்கு ஆதரவாகவும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன. புதிதாக நியமிக்கப்பட்ட தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராமை மாற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு ஆதி ராஜாராம் பதவி தருவதாக குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கமிட்டனர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு பகுதி செயலாளர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அதே நேரம் ஆதி ராஜாராம் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் பனிகாலங்களில் மட்டும் பூக்கக்கூடிய கல் ரோஜா பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. பனிகாலங்களில் மட்டுமே அதிக அளவில் பூக்கக்கூடிய கல் ரோஜாக்கள் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் பூக்கின்றன. கல் ரோஜாக்கள் பிரைன் பூங்காவின் முகப்பு பகுதியிலும் ஏரி பகுதியிலும் அதிக அளவில் பூத்து குலுங்குகின்றன. கண்கவரும் வகையில் பூத்துள்ள ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு 20% உள் ஒதுக்கீடு வழங்க கோரி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அக்கட்சியின் தலைவர் JK மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பாமக கொடிகளை ஏந்தியவாறு பங்கேற்றனர். அப்போது பேசிய JK மணி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை உள் ஒதுக்கீடு என மாற்றியுள்ளதாகவும் இதற்கு மேல் இறங்கி வர முடியாது எனவும் தெரிவித்தார். பொங்கலுக்கு பிறகு சந்திக்கிறேன்னு சொன்னாங்க, நடக்கல. காலந்தாழ்த்ததனுடைய நிலைமையை உணர்ந்து விரைவாக முடிவெடுக்கணும்னு சொல்லி தான் மருத்துவர் ஐயா தனி இடஒதுக்கீட்டை உள் ஒதுக்கீடை இப்போ கேட்டிருக்கிறார். பொங்கலுக்கு பிறகு சந்திக்கிறேன்னு சொன்னாங்க, நடக்கலை. காலந்தாழ்த்ததனுடைய நிலைமையை உணர்ந்து
விரைவாக முடிவெடுக்கணும்னு சொல்லி தான் மருத்துவர் ஐயா தனி இடஒதுக்கீட்டை உள் ஒதுக்கீடை இப்போ கேட்டிருக்கிறார். பெரம்பலூர் மாவட்ட பாமக சார்பில் பெரம்பலூர் ரோவர் வளைவு பகுதியிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு சென்ற அவர்களை பாலக்கரை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து குறிப்பிட்ட நிர்வாகிகள் மட்டும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியாவை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை கொடுத்தனர். தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவருடைய கோரிக்கை ஏற்றும் மருத்துவர் சென்னை அவருடைய கோரிக்கை ஏற்றும் இந்த இடஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கட்சி கொடிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் பதாகைகளுடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பத்தூரில் 500க்கும் மேற்பட்ட பாமகவினர் மாவட்ட ஆட்சியர் சிவன் அருளிடம் இடஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக வன்னியர் சங்கம் மற்றும் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உடலில் நாமம் போட்டுக்கொண்டு ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் திமுக தலைவர் ஸ்டாலின் ராமதாஸை சுயநலவாதி என பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஸ்டாலின் இதுபோன்று பேசி வந்தால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் ஐயாவை சுயநலத்திற்காக கேட்கிறார் என்று சொல்கிறார். சுயநலம் என்று சொன்னால் அது அந்த டிக்ஷனரியிலேயே யாருக்கு பொருந்துன்னு சொன்னால் ஸ்டாலினுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான் பொருந்தும். இந்தியாவிலேயே சுயநலம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது பொருந்தும். வன்மையாக ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றேன். இனிமேல் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எங்கள் ஐயாவை பற்றி பேசுனீங்கன்னா மிகப்பெரிய அளவிலே நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் விளக்கடி கோவில் தெருவிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பாமகவினர் காவலன் கேட் பகுதிக்கு வந்து தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வந்தவாசி முதல் காஞ்சிபுரம் சாலை வரை போக்குவரத்து முடங்கியது. டெல்லியில் இஸ்ரேல் தூதரகத்திற்கு அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் ஏபிஜே அப்துல் கலாம் சாலையில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகத்திற்கு வெளியே சுமார் 150 மீட்டர் தொலைவில் உள்ள நடைபாதையில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் குறைந்த திறன் கொண்ட குண்டு வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குண்டுவெடிப்பில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் 4 கார்கள் சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வெடிகுண்டு நிபுணர்கள் விரைந்துள்ளனர். அப்துல் கலாம் சாலை மூடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் குண்டு வெடித்ததால் அப்பகுதி முழுமையாக போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்கின்றனர். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சிறு முயற்சியாக இருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விஜய் சவுக் பகுதியில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 7 பேர் விடுதலை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அரசியல் இருப்பதாக ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகுத்தமன் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் நளினி, முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் 2018ஆம் ஆண்டு தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தது. ஆனால் இந்த தீர்மானத்திற்கு ஆளுநர் 3 ஆண்டுகளாக ஒப்புதல் அளிக்கவில்லை. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் தன்னை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பேரறிவாளனும் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் 7 பேர் விடுதலை தொடர்பாக முடிவெடுக்க ஆளுநருக்கு 1 வாரம் அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் அளித்த அவகாசம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் சனிக்கிழமைக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுடன் ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டில் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் 7 பேர் விடுதலை தொடர்பாக காலதாமதம் ஏற்படுவதற்கு அரசியல்தான் காரணம் என முன்னாள் சிபிஐ அதிகாரி ரகுத்தமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் உச்சநீதிமன்றம் ஆளுநர் முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டார்.